ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான புரோட்டா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம 2 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா போட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக வரும் புரோட்டா. அதுக்காக நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இப்படி கட்டி விழாத அளவுக்கு மாவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு எப்போவும் சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி இதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு இந்த பதத்துக்கு வந்ததும் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு மறுபடியும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்படி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். நம்ம எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 மணி நேரமாவது ஊற வைங்க. இப்போ நம்ம இதை ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறமா இப்படி நல்லா தேய்க்கணும். நல்லா இழுத்து தேய்ச்சோம்னா தான் புரோட்டா இன்னும் சாஃப்டாக வரும். தேய்ச்சிட்டு நம்ம ஒரு நீல வாக்கில் அதை உருட்டிக்கலாம். உருட்டிட்டு அதுலேருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை கத்தியால் வெட்டி எடுத்துக்கலாம். மைதா மாவுங்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால் நீங்கள் கத்தி பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம இப்போ பிடிச்சிக்கலாம். நீங்கள் உருண்டை பிடிக்கும் போதும் மாவை இன்னும் தேய்க்கும் போதும் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மாவை நல்லா தேய்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அகலமாக தேய்ங்க. ஏன்னா நம்ம இதை இப்போ மடிச்சிருவோம். அதனால் எவ்வளோ அகலமாக தேய்க்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயும் கொஞ்சம் மைதா மாவும் விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு தேய்க்கிறக்கும். இப்போ நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அகலமாக தேய்ங்க. இப்போ நம்ம இதை இந்த மாதிரி மடிச்சு விடலாம். இப்போவே தெரியுது உங்களுக்கு அது புரோட்டா எவ்வளோ தின்னாக இருக்குன்னு. இந்த மாதிரி அதை நம்ம மடிச்சு விடலாம். மடிச்சுட்டு நம்ம சும்மா கையிலேயே ஒரு 2 வாட்டி அமுத்தி எடுத்தாலே போதும். புரோட்டா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. உங்களுக்கே தெரியுது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சப்பாத்தி கட்டையிலையும் இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு இப்போ நம்ம கல்லில் போட்டு எடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம்.
இந்த மாதிரி நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் 2 சைடும் நம்ம திருப்பி போட்டு எடுக்கணும். பார்த்தீங்கன்னா நல்ல பொன்னிறமாக வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு 2 புரோட்டா சேர்த்து எடுத்து நல்லா அடிங்க. அடிச்சிங்கனாலே தெரியும் எப்படி அந்த ஃப்ளேக்கியாக வருதுன்னு. ஓகே, தேங்க்யூ.